சிறகடிக்கும் பறவை. குதிரின் கனிந்த வார்த்தைகளில் மூழ்கியவர்களாய் சாலையில் தொடர்ந்து செல்கிறோம். நம் முன்னே பனை மரங்கள் சூழ்ந்த தாழ்புக்கூர் வருகிறது. இங்கிருந்துதான் கிராமத்து வீடுகளுக்கு குடிக்க சமைக்க தண்ணீர் எடுத்துச் செல்கின்றனர். எத்தனை முறை இந்த இடத்திலிருந்து சாரதா தேவியார் தண்ணீர் எடுத்து போயிருப்பார். கூடு திரும்பும் பறவைகள். சூரியன் மெல்ல மேற்கு நோக்கி இறங்கக் கொண்டிருக்கின்றான். சூரியனின் இந்த மங்கிய ஒளியில் தூரத்து வயல்வெளிகள் பொன்மயமாக காட்சியளிக்கின்றன. உழவர்கள் வேலை முடித்த உற்சாகத்தில் பாடியபடி வீடு திரும்புகின்றனர். மாட்டுச் சிறுவர்கள் மாடுகளை மேய்த்து கொண்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். மந்தை மந்தையாய் போகும் ஆடு மாடுகளின் மணியோசை, கூடுகளுக்கு திரும்பும் பறவைகளின் கீச் கீச் சத்தம் என எங்கும் இனிய இசை பரவியுள்ளது. மாலையில் குளக்கரையில் தனிமையாக இருப்பது ஒரு சுகமான அனுபவம். கூடு திரும்பும் மரத்துப் பறவைகள் அப்படி என்ன கதை பேசும்? இப்படி கீச் கீச் என்று சத்தம் வருகிறதே என நாம் மரத்தை பார்க்க, மரத்தின் உச்சி கிளையில் உள்ள கூட்டிலிருந்து ஒரு பறவை நாம் இருக்கும் திசை நோக்கி பறந்தோடி வருகிறது. நம் அருகிலுள்ள மரக்கிளையில் அமர்கிறது. வாய் திறந்து, "என்னப்பா, எந்த உலகத்தில் இருக்கிறாய்?" என்கிறது. ஆம், அந்த பறவை நம் மொழியில் பேசுகிறது. பறவைகள் பலவிதம், எல்லாம் ஒரு விதம். நாம் அந்த பறவையிடம், "ஆஹா, நீ எங்களைப் போலவே பேசுகிறாயே! நீண்ட நாளாய் எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி என்னத்தான் பேசிக்கொள்வீர்கள்?" என்று கேட்கிறோம். பறவை ஏதோ பெரிய சிரிப்பிற்குரிய விஷயத்தை கேட்டது போல பலமாக சிரிக்கிறது. பிறகு, "நாங்கள் பல மொழிகளில் பேசிக்கொள்கிறோம். குயில், காக்கை, மைனா, குருவி என ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழி. நாம் அது நமக்கு தெரிந்தது என்றாலும் ஏதோ புது விஷயத்தை கேட்பது போல, ஆனால் எங்களுக்கு கேட்பது என்னவோ ஒரே கீச் கீச் சப்தம்தானே" என்கிறோம். பறவை, "நீங்கள் கூடத்தான் விநாயகர், சிவன், விஷ்ணு, துர்க்கை, முருகன், அல்லாஹ், இயேசு, புத்தர் என்று பல உருவங்களை வணங்குகிறீர்கள். ஆனால் நாங்கள் கேட்பது என்னவோ ஒரே வகையான பிரார்த்தனைதான். பார்ப்பது என்னவோ ஒரே கடவுளைத்தான்." அன்னையார் கூறினார், "ஒரு மரத்தில் வெண்மை, கருப்பு, சிவப்பு என்று எத்தனையோ நிறங்களில் பறவைகள் வந்து அமர்கின்றன. அவை எத்தனையோ விதமான ஒலிகளை எழுப்புகின்றன. அவை ஒவ்வொன்றும் வேறுபட்டு ஒலித்தாலும் எல்லாவற்றையும் பறவைகளின் குரல் என்றே சொல்கிறோம். ஒன்று மட்டும்தான் பறவையின் குரல். மற்றவை பறவை குரல் அல்ல என்று நாம் சொல்வது இல்லை" என்பார். பறவை வானில் சிறகடித்து உல்லாசமாய் பறந்து வந்து மீண்டும் கிளையில் உட்காருகிறது. நாமும் உயர பறக்க முடியுமா? நாம் ஏக்கத்தோடு அந்த பறவையிடம், "ஆமாம், நீ எவ்வளவு உயரே பறக்கிறாய், எங்களாலும் பறக்க முடியுமா?" என்றோம். பறவை கிளைக்கு கிளை தாவியபடி, "எளிமையாயிருந்தால் எந்த உயரத்திற்கும் போக முடியும்" என்றது. நாம், "அப்படியென்றால் என்ன?" என்று கேட்கிறோம். பறவை தொடர்கிறது, "அன்னையார் வாழ்ந்தவரை ஒரே ஒரு புடவையையே உடலை மறைக்க பயன்படுத்தினார். தேய்த்த எந்த உடையையும் உடுத்தவில்லை. செருப்போ குடையோ கூட பயன்படுத்தியதில்லை. அவரது தேவைகளும் உடைமைகளும் மிக குறைவு. இதுபோல எளிமையாக வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் உயரும்." ஆமாம், இது வேண்டும் அது வேண்டும் என தேவைகளின் பின்னால் ஓடுவதில் நம்மை நாம் உயர்த்தி கொள்வதையே மறந்திருக்கிறோம் என நினைத்தோம். பறவை, "உடைமையில் மட்டுமல்ல எளிமை, பழகும் விதத்திலும்தான் அவர் எவ்வளவு எளிமையாக இருந்தார் தெரியுமா? ஊரே அவரை ஜெகத்தாத்ரி என்று வழிபடுவார்கள். ஆனால் அன்னையோ அடுத்த நிமிடமே வீட்டின் சமையலறையில் சமைக்கப் போய்விடுவார். அவரை தேடி எங்கெங்கிருந்தோ சீடர்கள், பக்தர்கள் வருவார்கள். அந்த சமயத்தில் கூட காய் நறுக்குவது, உணவு பரிமாறுவது, உண்ட இடத்தை சுத்தம் செய்வது, தண்ணீர் கொண்டு வருவது என எல்லா வேலைகளையும் அவரே செய்வார்" என்றது.
இப்படி கூட இருந்திருக்க முடியுமா என நாம் வியப்பில் ஆழ்கிறோம். ஜெகந்நாதர் முன்பு ஏழையைப் போல. பறவை ஏதோ ஞாபகம் வந்ததாய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆஹா, பூரியில் என்ன நடந்தது தெரியுமா? பூரியில் அன்னை கோயிலுக்கு போய் வர பல்லக்கு ஏற்பாடு செய்யுமாறு கோயில் பூஜாரி கூறினார். அதற்கு அன்னையார், வேண்டாம், நீங்கள் வழிகாட்டியபடி முன்னால் போங்கள், நான் ஒரு பாமர பெண்ணாக உங்களை தொடர்ந்து வருகிறேன் என்று பணிவுடன் கூறிவிட்டார். எப்பொழுதும் எவரையும் அவர் கடுஞ்சொல்லால் பேசியதில்லை. அனைவரிடமும் இனிமையாகவும் எளிமையாகவும் பழகுவார். அதனால்தான் அவர் மனம் எப்பொழுதும் ஆனந்தத்தில் உயர பரந்த வண்ணம் இருந்தது. சுமக்கும் மரியாதை. ஆம், நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரியாதது ஏதாவது உண்டா, இவன் என்னை ஏன் மதிக்கவில்லை, அவர்கள் ஏன் மரியாதை கொடுக்கவில்லை என நாமாக நமக்கு ஒரு மதிப்பை உருவாக்கி கொண்டு அதை சுமக்க முடியாமல் எவ்வளவு பின்தங்கி விடுகிறோம். கனிவான இனிய வார்த்தைகள் இருக்க கடுஞ்சொற்களால் மற்றவர்களை புண்படுத்தி நாமும் புண்பட்டு மன துக்கத்தின் பாரத்தால் எவ்வளவு கீழே நம் நிலையை இறக்கிக் கொள்கிறோம். அப்புறம் எங்கு உயரே பறப்பது? தேவைகளையும் உடைமைகளையும் குறைத்து கொண்டு எல்லோரிடமும் இயல்பாக எளிமையாக பழகினாலே நமது மனம் ஆனந்தத்தில் எப்பொழுதும் பறக்கும் போலும் என யோசித்தோம். மறையும் சூரியன், ஒளிரும் வெளிச்சம். மேற்கு வானம் மருதாணியிட்டது போல் சிவப்பாய் மாறியிருக்கிறது. எங்கும் இருள் கவியத் தொடங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் பறவைகளின் ஒலி அடங்குகிறது. அவை கூட்டில் சென்று அமைதியாகின்றன. இயல்பாய் பழகி இதமாய் பேசி எளிமையாய் வாழ்ந்தால் உள்ளத்தால் உயரலாம், வாழ்க்கையின் உயரத்தை எட்டலாம் என்ற எண்ணம் மனதில் ஒளியை பரவச் செய்கிறது. பறவை, என்னப்பா இருட்டத் தொடங்கிவிட்டது, பூச்சி பொட்டெல்லாம் வருவதற்கு முன்னால் அன்னையின் வீட்டில் போய் சாப்பிட்டு விட்டு இளைப்பாறு. நாளை சந்தைக்கு போகும் மாட்டு வண்டியில் பக்கத்தில் உள்ள ராமகிருஷ்ணர் பிறந்த ஊராகிய காமார்புக்கூருக்கு போகலாம். நேரமாகிவிட்டது, கூட்டிற்கு, ஆம், என் வீட்டிற்கு போக வேண்டும் என்றவாறு சிட்டாய் பறந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போனது. சுவர் கோழிகள் ரீங்காரம், தவளைகளின் சப்தம் இவற்றை தவிர எங்கும் பேரமைதி. குளிர்ந்த வாடை காற்று மற்றும் நமக்கு துணையாய் வருகிறது. இன்றைய நாள் எவ்வளவு சிறந்த வாழ்க்கை பாடங்களை நமக்கு தந்திருக்கிறது. அப்புறம் பார்க்கலாமா? காலையிலிருந்து மாலை வரை நடந்த விஷயங்களை, பார்த்த பொருட்களை, கேட்ட கதைகளை அசை போட்டபடி மெல்ல சாரதாதேவியார் வீட்டை நோக்கி நடக்கிறோம். அதிக படிப்பறிவற்ற இவர் எத்தனை ஆழமான அனுபவ பாடங்களை விட்டுச் சென்றிருக்கிறார். வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளை எவ்வளவு தெளிவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இவற்றை புரிந்து கொண்டால் வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கும். உண்மையில் யார் இவர் என்ற கேள்வியோடு நாம் வீட்டை அடைகிறோம். சுடச் சுட உணவும் படுக்கையும் தயாராய் உள்ளன. அப்புறம் பார்க்கலாமா? இதுவரை கேட்டவை. மரத்தில் பல பறவைகள் ஒலி எழுப்பினாலும் நாம் கேட்பது என்னவோ ஒரே கீச் கீச் சப்தம்தான். அதுபோல பலர் பல பெயர்களில் கடவுளை அழைத்தாலும் அவர்கள் அனைவரும் வழிபடும் இறைவன் ஒருவரே. தேவைகளையும் உடைமைகளையும் குறைத்து கொண்டு எளிமையாக வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாகும். எல்லோரிடமும் இயல்பாக எளிமையாக பழகி இதமான வார்த்தைகளை பேசினால் வாழ்க்கை உயரும். சிந்தித்துச் செயல்பட. என் கடவுள்தான் உயர்ந்தவர், எங்கள் மதம்தான் சிறந்தது என்று எத்தனை முறை சண்டை போட்டிருப்போம். நம் மதம் அல்லாதவர்களை துன்பப்படுத்துகிறோம். தேவைகளை அதிகமாக்கிக் கொண்டு அதை நிறைவு செய்வதற்காகவே போராடி எவ்வளவு களைத்து போயிருக்கிறோம். உடைமைகளை தேவைக்கு அதிகமாக்கிக் கொண்டு அதை பாதுகாப்பதில் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம். யோசித்து பார்ப்போமா? சின்ன விஷயங்கள்தான், ஆனால் புரிந்து கொண்டால் வாழ்க்கையே எப்படி மாறிப்போகும்.